பதிவை பார்க்க வந்த சக்தி கிச்சன் நண்பர்களுக்கு வணக்கமும் நன்றியும். நம்ம வெளியே எங்கேயாவது நல்ல வெதர் நல்லா இருக்கிற நேரத்தில், ஒரு இளம் வெயிலோ இல்லை மழை இல்லாத நேரத்துலையோ நம்ம வெளியே போகலான்னு ஒரு நினப்பு வரமாட்டேங்குது. வெளியே போகலான்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா நொச்சுன்னு என்ன மாதிரியே தோணன்னு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அதனால் என்ன செய்கிறதுன்னு நேற்று வீடியோ போடல. சரி, இன்றைக்கி நம்ம வீட்டில் செய்கிற சமையலையே ஒரு வீடியோவாக போட்டுருவோம். இல்லைன்னா பெருசாக நான் எதுவும் சாதிக்க போகிறதில்ல. வெளியே போய் வீடியோலாம் போட்டு ஏதோ நடக்க முடிஞ்ச தூரத்துக்கு எதையாவது எடுத்துகிட்டு வருவேன், அவ்வளோதான். இன்றைக்கி இதுவே ஒரு இதுதான். என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் உளுந்தும் கடுகும் அந்த சின்ன கிண்ணத்தில் வச்சுருக்கேன்னா, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடு கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் காஞ்ச பழைய கருவேப்பிலை, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா புளிக்கரைசல். இது கருணக்கிழங்கு, ஒரு 3 கருணக்கிழங்கு தான். ஒரு கிழங்கு 2 ஆயிடுச்சு. உரிக்கும் போதே உடஞ்சி போச்சு. நல்லா குழஞ்சிருச்சு. நல்ல புது கிழங்கு. இன்றைக்கி நாக்கு நம்மன்னு அரிக்க போகிறது நிச்சயம். இதுதாங்க. அதை பார்த்து இந்த செட்டப்பை பார்த்தாலே தெரியும் இல்லையா? கருணக்கிழங்கு, புளிக்கரைசல், வெங்காயம், இதெல்லாம். அது போக இது வீட்டில் நானே அரைச்ச மசாலா. வீட்டில் நானே எல்லா பொருளையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதிலிருந்து கொஞ்சம் மசாலா எடுத்து மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். புளிக்குழம்பு மசாலா. இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பருப்பு வேக போட்டிருக்கேன். துவரம் பருப்பு வேக போட்டிருக்கேன். நம்ம சாம்பார் வச்சு இந்த கருணக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வேக வச்சு நல்லா வட்டமாக நறுக்கி மசாலா போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்தால் நல்லாயிருக்கும். சாம்பார் வச்சு அந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? பருப்பு குழம்புன்னு வச்சு அதில் ரொம்ப காய்கறி போட மாட்டாங்க, புளி ஊற்ற மாட்டோம், அதெல்லாம் செய்யாமல் பருப்பு குழம்புன்னு வச்சு இந்த கருணக்கிழங்கை புளிப்பச்சடி செஞ்சால் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 பொருளை வச்சு சுற்றி வேறு விதமான குழம்பும் சாப்பாடும் அப்படியும் செய்யலாம். பருப்பு குழம்பு வச்சு பச்சடி, புளிப்பச்சடி கருணக்கிழங்கு வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் பண்ண போகிறது என்னென்னா, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு. அந்த பருப்பை கட்டி பருப்பு அல்ல கொத்து பருப்பு இப்படி ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி செஞ்சு அதை தொட்டுக்கிறதுக்கு. அப்புறம் வத்தல், வடகம், அவ்வளோதான் இருக்குது. இது சமைக்கிறது எனக்கு பெரிய விஷயம். சமையலே பிடிக்காது, ஆனால் சாப்பிட சூப்பராக சாப்பிடுவேன். எவ்வளோ கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் பிடிக்காதுங்கிறதெல்லாம் கிடையாது, சாப்பிடுவேன். சமைச்சாகணுமேங்கிறதுக்காக. ஏன்னா இருக்கிறது 2 பேர். அதில் என்னத்தை செஞ்சு என்னத்தை இது பண்ணுறது. நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் வெஜிடபிள் பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். இன்னும் ஒரு 4 நாள் கிடக்குது. பொங்கலுக்கு மறுநாளைக்கு அப்புறம்தான் நான்வெஜ் எல்லாம். இப்போ நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஏற்கனவே எல்லாம் ரெடியாக தான் வச்சுருக்கேன் நான். இப்போ தாளிக்கணும். குழம்பை தாளிச்சிட்டு அதில் வெங்காயம் எல்லாம் வதக்கி இது நல்லெண்ணெய் ஊற்றினா புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும். அந்த பருப்பில் பார்த்திங்கன்னா நான் வெறும் மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வச்சுருக்கேன். சிலர் இப்படியே வெறும் மஞ்சத்தூள் மட்டுமே போட்டு அதை வேக வச்சு கட்டியாக்கி தாளித்து சாப்பிட்ருவாங்க. நான் அதில் 2 வத்தல், கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி போடுவேன். மற்றபடி நிறைய மசாலாலாம் போட மாட்டேன். 2 வத்தலும் கொஞ்சம் சீரகமும் வச்சு போட்டோம்னாக்கா மணமாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிருவோம்னா ரொம்ப சட்டி காஞ்சிருச்சு. வெந்தயம், கடுகு, உளுந்து. புளிக்குழம்புக்கு மெயினாக வெந்தயம் போடணும்.
உடனே கட்டி காஞ்சதுனால அது கடுகு உளுந்தெல்லாம் உடனே செவந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. இது வதங்கணும். இந்த வதங்குற நேரத்தில் என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலாமா? அதாவது ஒரு மனுஷர் உயிரோடு இருக்கும்போது யாருமே அவங்கள பற்றி நல்ல விதமாக சொல்ல மாட்டாங்க. இறந்த பிறகு ஆஹா ஓஹோ அவனையா இவனா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறது உலக வழக்கம். ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கேப்டன் அப்படின்னு பேர் எடுத்த, மக்களால் பேர் எடுத்த அந்த ஒரு நல்ல மனுஷர் விஜயகாந்தன் சொல்லிட்டு, நான் அவருக்கு மரணத்துக்கு முன்னாடியே அவர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி ரசிகர்கள் எழுதின அந்த கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா அவரை பற்றி யாருமே ஒருத்தர் கூட இதாக சொல்ல மாட்டாங்க தப்பாக. நல்ல மனுஷர் அவருக்கு இப்படி ஒரு நிலைமையா, அந்த மாதிரி வாழும்போதே அப்படி நல்லவன்னு பேர் எடுக்கிறது அவங்க பின்பற்றின நெறிமுறைகளை பொறுத்து தான். ஆக அவர் நல்லவராகத்தான் வாழ்ந்திருக்கார் இல்லையா? இது சம்பந்தமாக இது பொங்கி வருது பாருங்க. பொங்கி வருதா? இதில் ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கரண்டி இப்படி வச்சிட்டோம்னா அடக்க ஒடுக்கமாக இருக்கும். இல்லைன்னா மேலே ஏறி சுவரை தாண்டி குறிக்க பார்க்கும், இல்லைன்னா உலகே இருக்கும். இப்படி என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இப்படி மனுஷர்கள் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அவரை பற்றி, விஜயகாந்த் அவர்களை பற்றி ஒரு டிவி ஷோ பார்த்தேன். எல்லோரும் நடத்துவாங்க இல்லையா? ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிட்டான்னா, ஒரு ஊரறிஞ்சவரை இந்த மாதிரி ஆயிட்டா எல்லா டிவிக்களுமே பத்திரிகைகளுமே பேசும். அது மாதிரி ஒரு தொலைக்காட்சியில் மக்களை பேச வச்சாங்க. அதில் எல்லாரும் நல்லா பேசுனாங்க. தயாரிப்பாளர்கள், அந்த மாதிரி இயக்குனர்கள், அந்த மாதிரி எல்லாருமே அவரோட நெருங்கி இருந்தவங்கெல்லாம் பேசினாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாத ஒரு பெண், அது என்னமோ சினிமா வாய்ப்பு தேடி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லுச்சு. இன்னுமே அது எதுவும் அந்த பொண்ணு எதுலேயும் பார்த்ததாக ஞாபகம் இல்லை. அப்படி அந்த முகத்தை திரையில் பார்த்ததே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் வந்திருக்க முடியாது. சினிமா வாய்ப்பு தேடி வந்ததாகவும், அப்போ நிறைய இளம் நடிகர்கள், அந்த காலத்து இளம் நடிகர்கள் பசி பஞ்சம் பட்டினின்னு கடந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு அப்புறம் சாதித்ததெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நல்ல நவநாகரிகமான ஒரு பெண், இந்த காலத்து பொண்ணு, சினிமாவுக்காக வந்த இடத்துல கையில் காசு இல்லை, அப்போ சாப்பிட என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது தன்னோட ஃப்ரெண்டு சொன்னதாக சொல்லுது. விஜயகாந்த் ஆஃபீஸ் போனால் சாப்பாடு போடுவாங்க, அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதாகவும், அங்கே போனால் அது ஒரு அன்னதானம் மாதிரியே இல்லாமல், ஒரு அன்னதானம்னு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா அது அனுபவிக்கிறவங்கெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு 10 பேருக்கு போட்டு அனுப்புவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா அந்த பெண் சொன்னது, அது ஒரு ஏதோ காசு கொடுத்து சாப்பிட்ற ஹோட்டலில் கூட அப்படி கவனிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி சாப்பாடு, அந்த மாதிரி உபசரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அது அப்போ கண் கலங்கினது மட்டும் இல்லாமல் இன்னும் மற்றவங்க பேசும்போது கூட கண்ணை தொடச்சிக்கிட்டே உட்காந்துருந்தது.
அப்போ ஒரு மனுஷர் வந்து இறந்தும் இரவா புகழ் பெற்றதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இல்லையா? நம்ம யாருன்னு கூட தெரியாது. அந்த பொண்ணு பிரபலங்கள் பேசுகிறாங்க, ஆனால் இது வந்து யாருன்னே தெரியாது. அது ஒரு இளம் பெண் அந்த மாதிரி சொன்னது. இளம் பெண் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு இடம் தேடி போனேன்னு சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படிலாம் விடவே மாட்டாங்க இல்லையா? ஏதோ கலையார்வத்தில் வந்திருக்கு. அப்புறம் என்ன எங்கே நடிக்குதோ என்னன்னு தெரியல, அது ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது எனக்கு கேட்டதும் எனக்கு ஒரு கர்ணன் படத்தில் ஒரு பாட்டு வந்தது, ஞாபகம் வந்தது. மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம்னு வரும். அதில் லாஸ்ட் வரியாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாதென்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் போதாதென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே அப்படின்னு வரும். அது வந்து எனக்கு சொல்லும்போது இப்போ புல்லரிக்குது. பொதுவாகவே அந்த கர்ணன் படத்தில் வர்ற பாடல்கள் கேட்டாலே உள்ளத்தில் நல்ல உள்ளம், அப்புறம் பகவத்கீதையிலேருந்து ஒரு பகுதி பாடுறது, இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். அது இந்த கர்ணன் படத்தில் வர்ற இந்த மழை கொடுக்கும் அதில் வந்து இந்த கடைசி 4 வரிகள் வந்து, இதுவும் போதாதென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதிக்கு. அப்படித்தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் உயிரையும் கொடுத்துட்டு போயிட்டாருன்னதுக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த அஞ்சலி. சரி, அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், இங்கே தீர்ந்து போச்சு. அதை பற்றி ஒன்றுமே தப்பு இல்லை. யாரை பற்றி பேசணும்? அவரை பற்றி தானே, அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மசாலாவை போட போகிறேன். நான் மசாலா போட்டுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கிற புளியும் ஊற்றி வைக்கிறேன். ஒரு விஷயம், இந்த பேசுனா நான் ஒரு விஷயத்தை மறந்துடுவேன். உப்புங்கிற ஒரு விஷயத்த மறந்துடுவேன். அதனால் எப்பவும் புளியோடு சேர்த்து ஊற போடுவேன். இன்றைக்கி புளியில் போடலை, புளி நல்ல புளி, அதனால் போடலை. தோசை புளியாக இருந்தால் போட்டு கரைப்பேன். இது வந்து நல்ல நாட்டு புளி மாதிரி இருந்தது. இதில் வந்து உப்பு போட்டுறேன். அவ்வளோதான், இந்த குழம்போட வேலை முடிஞ்சிச்சு. இந்த கருணக்கிழங்கை மட்டும் வெட்டி அதில் சேர்க்கணும். கருணக்கிழங்கை வெட்டிட்டேன், இதை பாருங்கள். கருணக்கிழங்கை வெட்டிட்டேன் வட்டமாக. இதை வந்து இதில் போட்டுட்டு நல்லா கொதித்து குழம்பு பச்சை வாடை எல்லாம் போய், ஒரு கிழங்கு முழுசாக இருந்த மாதிரி இருந்ததே 3 கிழங்கு தான். அதுலேயும் எதையோ முழுசாக போட்டேன்னா இல்லை. அவ்வளோதான், இந்த குழம்புக்கான வேலைகள்லாம் முடிஞ்சிச்சு. இனி அந்த பருப்பு பார்ப்போமா? பருப்பை பார்ப்போமா? இந்த அரைச்சி வந்திருக்கேன் பார்த்தீங்களா, 2 வத்தல், 2 கொஞ்சம் 5-6 சீரகம், 2 வெள்ளைப்பூடு, இதை போட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்திருக்கேன். அந்த வெள்ளைப்பூடில் இருக்கிற ஈரமே அது இதாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ பருப்பு கிட்டத்தட்ட வெந்துருச்சு, ரேஷன் கடை பருப்பு, அதனால் சீக்கிரமே வெந்துருச்சு. இதை போட்டு கொஞ்ச நேரம் அந்த வாடை போகிற வரைக்கும் மட்டும் வேக விட்டு இறக்கி தாளிச்சிட்டோம்னா கொத்துப்பருப்பு. கடைய வேண்டாம், இது கடையிற அளவுக்கெல்லாம் இல்லை, இது ஈஸியாக மசிஞ்சிருது. கரண்டியை வச்சே நசுக்கிட்டுலாம். உப்பு போட்டேன் இதில். இப்போ நான் உப்பு போட்டேன். பருப்பில் சீக்கிரமே உப்பு போடக்கூடாது, ஆனால் பருப்பு கிட்டத்தட்ட வெந்துருச்சு. நான் பேசிகிட்டு இருந்த நேரத்துலேயே வெந்துருச்சு. இப்போ மசாலாவை போடுறேன். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. அதனால் இதை சிம்மில் வச்சுட்டு நம்ம போய் வீட்டில் கொஞ்சம் நேரம், வீட்டில் தான் இருக்கோம், ரூமில் போய் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து இருப்போம். என்னத்தை சமைக்க போகிறேன்னு நினச்சேன், உங்களோட பேசுனதுனால ஒரு சமையல் முடிஞ்சிருச்சு. இது கூட கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இதையுமே கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா இது அதுவாக இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். என்ன கஷ்டப்பட்டு செஞ்சாலும் சாப்பிட போகிறதில்ல ஆள். ஏதோ ஒரு பேர் பண்ணிவிட்டு சாப்பிட்றேன்னு பேர் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டில் வந்து நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிடும். ஒரு டிக்கெட்டு எங்கள் வீட்டில்.
என் தலையில் கட்டினது தான் இதெல்லாம். அதுக்கு தான் கொஞ்சம் போல் பருப்பு பார்த்தீங்களா எவ்வளோண்டுன்னு. ஆளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சா சரியாக போயிடும், முடிஞ்சு போயிடும். அப்புறம் நைட்டுக்கு குழம்பு இருக்கும், தோசையோ ஏதோ ஒன்று, அதுக்கு நல்லாயிருக்கும் இது. ஏன்னா ஒரு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சோண்டு பொரியடலை, ஒரு பச்சை மிளகா போட்டு சட்னி அரைச்சா கூட அது அப்புறம் அப்படியே வலிச்சு கீழே தான் ஊற்றுறாப்புலையே போகுது. அதனாலேயே இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுறது. இது குழம்பெல்லாம் நல்லாயிருக்கும், தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும். எனக்கு அப்படி தான். சரி, நம்ம இது நல்லா ரெடி ஆகுற வரைக்கும் போய் ஏதாவது வீடியோ பார்ப்போமா? பருப்பை இறக்கிட்டேங்க. பருப்பை இறக்கி வச்சாச்சு. இந்த பக்கம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, ரொம்ப தேவையில்லை, கடுகு உளுந்து 2, அவ்வளோதான், 2 கருவேப்பிலை. இதை அப்படியே இந்த பருப்பில் ஊற்றி, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வத்தல், வடகம், அப்பளம் இதெல்லாம் சாப்பிட போகும்போது பொரிச்சுக்கிறது. குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு. கரண்டி காம்பு பாருங்கள் உள்ளே கிடக்குது. நான் பொங்கி வடியக்கூடாதுங்கிறதுக்காக கரண்டி எப்படி வச்சுட்டு மூடிட்டு போனேன். அது கரண்டி காம்பு உள்ளே கிடக்குது. 6 நம்பராக தான் எடுக்க முடியும். அதை நல்லா எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு பிரிஞ்சு தனியாக இருக்குது பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சரி, உங்கள் வீட்டில் என்ன சமையல் இன்றைக்கி? எங்கள் வீட்டில் கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு, கட்டிப்பருப்பு, அப்பளம், வத்தல், வடகம், அவ்வளோதான். இது புதுசாக பார்த்தவங்கன்னா, இந்த சமையலை புதுசாக பார்த்தவங்க இல்லை, என்னோடய சேனலை புதுசாக பார்த்தவங்க யாரும் இருந்தீங்கன்னா இருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப்பும் லைக்கும் போடுங்க. லைக்கு சுத்தமாகவே எனக்கு லைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆவரேஜுக்கும் கீழே போடுறணும். நான் ரொம்ப மோசமாக சொன்னீங்கன்னா கூட திருத்திக்கிறலாம். அதனால் லைக்கும் போடுங்க கொஞ்சம். மதியம் சாப்பிட வாங்க, சரியா? சேனலுக்கு வந்துடுங்க, அப்படியே சாப்பிடவும் வந்துடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.